தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி சிறப்பு திருப்பலி நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக மேலும் செய்திகளை தருவதற்காக இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் விஜயகாந்த் தூத்துக்குடியிலிருந்து. வணக்கம் விஜயகாந்த். அங்க தேவாலயத்தில் எவ்வளவு சிறப்பாக திருப்பலிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது? கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட ஏற்பாடுகள் அங்கு எவ்வளவு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது? இது தொடர்பாக விரிவாக பதிவு செய்யலாம். நிச்சயமாக சார், அதாவது இயேசு பிறந்த தினமான அந்த தினத்தன்று கிறிஸ்துமஸ் பண்டிகையானது வெகு விமர்சையாக நாடு முழுவதும் கொண்டாடுவது வழக்கம். அந்த வகையில் தான் இந்த ஆண்டு இந்த இயேசு பிறப்பு நாளான இன்று கிறிஸ்துமஸ் திருவிழாவானது நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் தூத்துக்குடியில் உள்ள பனிமய மாதா பேராலயத்தில் இயேசு கிறிஸ்துவின் அந்த பிறப்பு குடிலானது திறக்கப்பட்டு சிறப்பு திருப்பலிக்கானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா இந்த தூத்துக்குடியில் தென் மாவட்டங்களில் அதிகப்படியாக விமர்சையாக கொண்டாடப்படுவது பாத்தீங்கன்னா இந்த தூத்துக்குடி பனிமய மாதா கோயில் மற்றும் பல இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் தான். இந்த ஆண்டு எதிர்பாராத மழை வெள்ளம் பாதிப்பு காரணமாக அந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பது மிக குறைவாகவே எளிமையான முறையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. தற்போது இந்த பனிமய மாதா பேராலயத்தில் நடைபெறும் கிறிஸ்துமஸ் பண்டிகையில் ஏராளமானோர் கலந்து கொண்டுள்ளனர். குமார் ராஜா தலைமையில் பங்கு தந்தை குமார் ராஜா தலைமையிலானது குடியிலானது இயேசு சிறப்பு குடியிலானது திறக்கப்பட்டு சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த வருடம், அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த அந்த கனமழையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சிறப்பு திருப்பலியானது தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு திருப்பலியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி விஜயகாந்த். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.